பிஸ்னஸில் டிரான்ஸ்பரன்சி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன டிரான்ஸ்பரன்சி எங்கே வேணும் அப்படின்ற விஷயம் கவனத்தில் கொள்ளணும். பொதுவாக மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு அது கிளியராக இருக்கணும். எப்போ வேணாலும் பார்க்கலாம், படிச்சலாம், தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது, பிஸ்னஸுக்கும் பிஸ்னஸ் கஸ்டமருக்கும் இடையிலான ஒரு டிரான்ஸ்பரன்சி. உதாரணமாக சில ஷோரூமில் போனீங்கன்னா முன்னுக்கே டியூட்டி மேனேஜர்னு போட்டு யார் எந்த டைமில் இருப்பார், என்ன ஃபோன் நம்பர்னு போட்டிருக்கும். சில இடங்களுக்கு போனால் எவ்வளோ பெரிய பிராண்டடான கம்பெனியாக இருந்தாலும் அங்கே யார் டியூட்டியில் இருக்கிறா, யார் மேனேஜர், ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் யாரில் கம்ப்ளைண்ட் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இப்படியான கம்ப்ளைண்ட்களை தடுக்கிறதுக்கு கஸ்டமரை தூரமாக வைக்கிறதுல, பிஸ்னஸும் வேணும் கஸ்டமரை தூரமாக வைக்கிறதுல ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அண்மையில் ஒரு ஸ்கூலை பற்றி படித்தேன். அந்த ஸ்கூலில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஈஸியாக மீட் பண்ண இல்லாது. ஆனால் அக்கௌண்ட்ஸை மட்டும், கெஷியரை மட்டும் உங்களுக்கு இந்த நேரம் பார்க்கலாம். அங்கேருந்து மட்டும் உங்களுக்கு இந்த நேரம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற யாரையுமே உங்களுக்கு ஈஸியாக மீட் பண்ண இயலாது. மீட் பண்ண போனால் அவங்கள ஒரு கம்ப்ளைனராகவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படியான கம்பெனிகள் கூட இருக்குது. இது மாதிரியான கம்பெனிகளால் நீண்ட நாள் பயணிக்க முடியாது. நாளுக்கு நாள் நஷ்டங்களையும் நாளுக்கு நாள் புதிய சேலஞ்சஸ்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்.